Taste the Daily. திருநெல்வேலியில் விளைநிலங்களை தாக்கும் வனவிலங்குகள் குறித்து நடவடிக்கை எடுக்காத வனத்துறையை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். களக்காடு, திருக்குறுங்குடி உள்ளிட்ட இடங்களில் விளைநிலங்களை காட்டுப்பன்றிகள், யானைகள் போன்ற வனவிலங்குகள் தொடர்ந்து சேதப்படுத்தி வருகின்றன. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் வனத்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திறனற்ற திமுக ஆட்சியில் வனத்துறையினர் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விவசாய விளையத்தை அழித்து வருகிறது. கடந்த காலங்களில் காட்டு விலங்கான பன்றிகள் ஈனி பெருகி இன்றைக்கு வாழைகளை பூரா சேதமடித்தது. கடைமான் தாக்கியது, கரடி ஆட்களை கடித்தது, குதறியது. வனத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு புதிதாக 10க்கும் மேற்பட்ட யானைகள் கடந்த வாரத்தில் லட்சக்கணக்கான வாழைகளை அழித்திருக்கின்றது. காவலுக்கு விவசாயி போனால் யானை நம்மளை தாக்கிவிடும் அச்சத்தில் இன்றைக்கு களக்காடு பகுதி முழுவதும் இருக்கின்றார்கள். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக அரசு பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு நிதி நிலைமை சரியில்லை என கூறி பொங்கல் பரிசு தொகுப்பில் நிதி வழங்க மறுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் மத்திய அரசிடமிருந்து வாங்கிய வெள்ள நிவாரண நிதியை பாக்கெட்டில் போட்டுக் கொள்ளாமல் முறையாக வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி விவசாயிகள் சாலையில் அமர்ந்து உணவருந்தி நூதன முறையில் போராடினர். உங்க கமிஷன் பர்சன்டேஜ் போகிறதுக்கான பணிகளை மட்டும்தான் நிதியினுடைய பணத்தை செலவு பண்ணுறீங்க. மாறாக விவசாயிகளுக்கோ அடித்தட்டு மக்களுக்கோ எந்த திட்டமும் இந்த ஆட்சியில் பட்ஜெட்டில் செய்யலை. நாகை மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மத்திய மாநில அரசை கண்டித்து நீதிமன்ற புறக்கணிப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை ஏற்ற கோரியும், வழக்கறிஞர் நலநிதியினை 25 லட்சமாக உயர்த்தவும், சிவில் நீதிபதிகள் தேர்வுக்கு குறைந்தபட்ச அனுபவ வரம்பை 5 ஆண்டு காலமாக நிர்ணயிக்க கோரியும் மைனாரிட்டி பாஜக மற்றும் திறனற்ற திமுக அரசை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் வேதாரண்யம், கீழ்வேளூர், திருக்குவளை உள்ளிட்ட நீதிமன்றத்திலும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் அதிகாரிகள் தனது உறவினர்களிடம் பணம் பெற்று பொது பாதையை மறைத்ததாக கூறி ராணுவ வீரர் தனது குடும்பத்துடன் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். ஜம்புதுரைக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் அருள் வெனிஸ் என்பவருக்கு பூர்வீக சொத்தான 1 ஏக்கர் நிலம் மற்றும் அதற்கு செல்லக்கூடிய பொது பாதை இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் அவரது உறவினர்கள் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் சர்வேயர் ஆகியோருக்கு பணம் கொடுத்து தங்களது பெயரில் பட்டாவை மாற்றிக்கொண்டதாக அருள் வெனிஸ் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பண்ற தப்பால எங்க சொத்துக்கு அவங்க பாட்டுக்கு ஐயா பேர்ல இருக்க சொத்தெல்லாம் அவங்க பேருக்கு எழுதி வச்சுக்கிட்டாங்க. இது மாதிரி 10 அடி பாதை போட்டிருக்காங்க. அது பட்டா எங்க பேர்ல ஏத்தாம பத்திரம் மட்டும்தான் இருக்கு. கேட்டா அவங்க நீங்க பட்டா ஏத்திட்டு வாங்கன்னு. 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா போய் பட்டாக்கு பதிஞ்சிருக்காரு. அப்பாவோட பட்டாவை மட்டும் ஏத்தல, பேரை மட்டும் அவங்க பேரை மட்டும் ஏத்திருக்காங்க. இது மாதிரி நிலக்கோட்டை தாலுகா ஜம்புதுரைக்கோட்டை கிராமம் விஓ கணேசனும் சர்வேர் காஞ்சிக்குமாரும் இது மாதிரி காசு வாங்காம என்ன வாங்கினாங்களோ தெரியல போட்டு கொடுத்துருக்காங்க. நான் போய் கேட்டதுக்கு உங்களுக்கு ஏற்றி விட்டோம் அப்படின்னு ஒரு வரைபடத்தை மட்டும் அப்பாட்ட கொடுத்து விட்டுருக்காங்க.